வணக்கம். நான் ரொம்ப நீண்ட நாள் ஆயிடுச்சு புதுப்பட பூஜையில எல்லாம் கலந்துக்கிட்டு. அது திட்டமிட்டு இல்லை, இயல்பா அது ஏதோ ஒரு இடைவெளி இருந்தது. ஆனா இந்த திரைப்பட பூஜையில கலந்துக்கும் போது எனக்கு இந்த பரணி ஸ்டுடியோ, நான் இங்க உதவியாளராக வேலை பார்த்தது, இந்த திரைப்படம் இங்கே வந்து ஃப்ளோர்ல எல்லாம் நான் ஷூட் பண்ணினது, இதெல்லாம் அப்படியே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ரொம்ப திரைத்துறையில் ரொம்ப முக்கியமான இடமாக இந்த பரணி ஸ்டுடியோ. ஏன்னா ஒரு பூர்வீகமாக இது வந்து மிக நெடிய வரலாறு கொண்டது. இந்த இடத்துல இந்த திரைப்பட பூஜை நடக்கும்போது ஒரு மரபு சார்ந்த தொடர்ச்சி இருக்கிற மாதிரியே தோணுது. இந்த திரைப்படத்தோட எனக்கு என்ன தொடர்பு அப்படின்னா, பிரஜன் என்னுடைய நீண்டகால நெடிய நண்பர் என்பதை தாண்டி மிக சிறந்த மனிதாபிமானம் உள்ளவர். அதையும் தாண்டி நல்ல நடிப்புல வந்து அவருக்கு ஒரு சின்ன வித்தியாசமான ஒரு முக அமைப்பு இருந்துகிட்டே இருக்கு. நான் பலமுறை அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்களுக்கு சரியான ஒரு கேரக்டர் மட்டும் மாட்டிச்சுன்னா அது ஒரு ட்ரெண்ட் செட்டா மாட்டும் பிரஜன். உங்களுக்கு ஸ்க்ரீன்ல அவ்வளவு ஒரு மைனூட்டான ஒரு ஃபீல் வந்து கனெக்ட் ஆகுது. ஏன்னா நான் ஒரு திரைப்படத்தில் அவரோட நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு குறுகிய அளந்த ஒர்க் பண்ணேன், எனக்கு அது தோணிக்கிட்டே இருந்தது. அதனால நான் பிரஜன்கிட்ட பல முறை பேசும்போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனா இந்த பூஜையில வந்து நான் கலந்துக்கும் போது எனக்கு அது முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கு. நான் ஆசைப்பட்டது முழுமையடைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த திரைப்படத்தினுடைய கதைநாயகனாக பிரஜன் பண்றாரு. ஸ்கிரிப்ட் முழுக்க ஒரு ஹில் ஸ்டேஷன் அண்டு சிட்டி பேஸ்டா அவங்க பண்ணியிருக்கிறதா சொன்னாங்க. அதுவும் ஸ்க்ரீனுக்கு வந்து கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் விஷுவலாகவும் ஸ்கிரிப்ட் இன்ட்ரெஸ்டாகவும் வந்து உட்கார்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு திரைத்துறை வந்து ஒரு ஒரு சூழ்நிலை கொரோனாவுக்கு பிறகு ஒன்று எடுத்தோம்னா பல கோடிகளாக பேசப்படுற கலெக்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலையா திரைப்படம் ஒரு சைடு பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொரு சைடு வந்து சின்ன திரைப்படங்கள் தியேட்டருக்கே போக முடியல, போராட வேண்டியது இருக்கு அப்படின்னு இன்னொரு எண்டா இருக்கு. ரெண்டு எண்டில் இருக்கு. ஆனா ஒரு சோர்ஸ் என்ன சொல்லுதுன்னா, யார் வேணாலும் திரைப்படம் செய்யலாம், அந்த திரைப்படம் ஓப்பன் சோர்ஸ், யாரும் கட்டமைப்பு இல்லை, திறமைகள் இருந்தால் யார் வேணாலும் ஓப்பனா வந்து மக்களை சந்திக்கலாங்கிற மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ்ல திரைப்படம் இருக்கிறதாவே சூழ்நிலை இருக்கிறதா தோணுது. அப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம் முழுமையடையுதுங்கிறது இல்லை, இந்த திரைப்படத்தை சார்ந்த டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருமே நமக்கு வெளியே மிக சிறந்த போட்டியாளர்களும் மிக சிறந்த திறமைசாலிகளும் மிக சிறந்த புத்திசாலிகளும் திரைப்படம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்கள விட நம்ம ஒரு புத்திசாலித்தனமான ஸ்டூடெண்டா முன்னாடி ஓடணும். வெறும் திரைப்படம் மட்டும் பத்தாது, அதை தாண்டி நாம ஓடணும். அது இருக்கா நம்ம திரைப்படத்துல, நம்ம அதை செய்யறோமா அப்படின்னு நமக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஓப்பன் டிஸ்கஷன் இருக்கணும். இந்த மனநிலையோட இந்த டீம் செயல்பட்டு முழுமையான ஒரு திரைப்படம் வந்து மக்களை சந்தித்து அது வெற்றி அடையணும் அப்படின்னு ஆத்மார்த்தமா நான் இந்த டீமினுடைய நண்பனாக ஒரு பார்வையாளனாக வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நான் பண்ணுற படங்கள் போயிருக்கேன். முதல் முறையாக ஒரு பூஜைக்குன்னு வர்றது மாப்பிள்ளை படத்துக்காக தான். நான் வெளியில் எங்கேயும் போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பூஜைக்குன்னு வர்றது. உண்மையிலே இந்த படத்துக்கு எனக்கும் அவர் சொன்ன மாதிரி என்ன தொடர்புனா பிரஜன் மட்டும்தான். ஸோ வந்து நீண்டகால நண்பர், ரொம்ப தங்கமான மனுஷர். ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை நாளைக்கு எனக்கு படம் பூஜை அப்படின்னு சொன்னேன். ஓகே மாப்பிள்ளை நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன்னா அவரோட அன்பும் அவரோட நடிப்பும் தான். ஏன்னா நிறைய நான் பார்த்துருக்கேன், பிரஜன் படம் எல்லாமே பார்த்துருக்கேன். உண்மையாக அந்த ஒரு படத்துக்கு ஒரு உழைப்பார். ஸோ அவரோட படம், இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி அடையணும் கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த பூஜையில் நான் கலந்துக்கிட்டு. வந்து டெக்னீஷியன் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அவங்க பக்கத்தை வந்து பேச நன்றி. அது இந்த இது முடிச்சுட்டு கடைசியா ஒரே நிமிஷம். நம்ம பிரஜனோட அழைப்பை ஏற்று வந்திருக்கேன். இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்றது வந்து மகிழ்ச்சியா, நிச்சயமா ஒரு நல்ல படமா வருங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் லுக் பார்க்கும்போது தெரியுது. நிச்சயமா நம்ம பொன்னோன் சார் சொன்ன மாதிரி பர்னிச்சரோட வைப்ரேஷன் எல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அந்த படத்துல வேலை பார்த்த அத்தனை பேருக்கு நல்ல பேரும் பொழுது உண்டு. எல்லாமே இறைவன் வேண்டி நன்றி. இந்த படத்தோட வெற்றி விழாவுக்கு என்னை கூப்பிடுங்க. டெஃபரெண்டாக இது மாதிரி வந்து எல்லாரையும் பார்க்கணும், சந்தோஷமா இருக்கு.
தேனப்பன் வந்து இப்போ வந்து நடிக்கிற படம் ஆகுதுன்னு தான் எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. அதனால தயாரிப்பாளருக்கோ இயக்குனருக்கோ ஒரு வேண்டுதல் வைக்கிற மிக முக்கியமான கேரக்டரா தேனப்பனை கமிட் பண்ணிருக்குல்ல. ஒரு வெற்றி படமா அமையணும்னா ஒரு வெற்றி படம் நான் அப்படிலாம் இல்ல, வெற்றி படத்தில் நான் இருக்கேன். அவ்வளவுதான் இல்ல, நான் பாக்குற படத்துல இல்ல. எல்லாருக்குமே வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நான் பண்ணுற படங்கள் போயிருக்கேன். முதல் முறையாக ஒரு பூஜைக்குன்னு வர்றது மாப்பிள்ளை படத்துக்காக தான். நான் வெளியில் எங்கேயும் போனதில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பூஜைக்குன்னே வர்றது. உண்மையிலே இந்த படத்துக்கு எனக்கும் அவர் சொன்ன மாதிரி என்ன தொடர்புனா பிரஜன் மட்டும்தான். மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். பத்திரிகை மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர் பிரஜன் பற்றி நான் சொல்லணும்னா எல்லா இடத்துலையும் உண்மையான ஒரு விஷயம். நானும் சொல்லிட்டே இருப்பேன், நிறைய வாட்டி நான் சொல்லுவேன், நீ எனக்கா ஒரு நாள் விஜய் சேதுபதி மாதிரி வருவோம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். பார்க்கும் போதெல்லாம் அவன் வெற்றி அடைஞ்சா நான் வெற்றி அடைகிற மாதிரி நான் உணர்வேன். நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ 25 படம் நடிச்சுப்பேடா. 25 ஃபிலிம்ஸ் மேல பண்ணியிருக்கான். இதுல வந்து என்னன்னா மற்ற ஹீரோஸ் மாதிரி பணம் ஒரு பொருட்டா இல்லாம ஒரு விஷயமா இல்லாம இயக்குனர்கள் ப்ரொடியூசருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நடிகர் அவன். உண்மையிலே வந்து பாராட்டணும் பிரச்சனை வந்து வரக்கூடிய அந்த ப்ரொடக்ஷன் வந்து எப்படியாவது கொண்டு வந்து ரிலீஸ் பண்ற வரைக்கும் கூடயே நிப்பாப்ல. இன்னைக்கு எங்களை ஒன்று சேர்த்ததும் பிரச்சனை தான். ஸோ இந்த டீம் கண்டிப்பா டைரக்ஷன் ப்ரொடியூசர் எல்லாருமே நீங்க வந்து பிரச்சனை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு நீங்க லக்கு தான் சொல்லுவேன். நான் அதே லக் இந்த படத்துக்கு இருக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன், கடவுளையும் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட பூஜைக்கு அதுவும் இந்த பரணி ஸ்டுடியோவில் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிருக்கு. சார் சொன்ன மாதிரி இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பரணி ஸ்டுடியோவில் ஒரு பூஜைக்காக வந்திருக்கேன். அதுவும் நம்ம பிரஜன் சார் ஹீரோவாக பண்ணுற படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வேட்கையோட வந்து தொடர்ந்து சினிமா பண்ணிட்டு ஒரு 25 படம் கிராஸ் பண்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சாதனை. அதுவும் ஹீரோவாகவே பண்றது மிகப்பெரிய ஒரு சாதனை. அது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இடம் சினிமாவில் காத்துட்டு இருக்கு. அது நிச்சயமா அவர் விரைவில் அடைவார் நான் நம்புறேன். இந்த படக்குழுவினர் மொத்த பேருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. பொன்னுவன் சார் இருக்காங்க, தேனப்பன் சார் சொன்ன மாதிரி சென்டிமெண்ட்டாக இருக்காரு, சார் இருக்காங்க, எல்லாருக்கும் புகழ் இருக்காரு, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். நீங்கள் வந்து என்னென்னா படம் எடுக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை, நம்ம பார்த்து அது என்னென்ன செலவு பண்ணால் எதுக்கு தேவையோ அதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த படங்கள் வெற்றி தான். ஏன்னா அன்னைக்கு சொல்லும்போது சொன்னாங்க நிறையா வந்து டிஜிட்டலில் எல்லாம் அவங்கவுங்க படம் எடுக்கிறாங்கன்னு. அவங்கவுங்க படம் எடுத்தால் பரவாயில்ல, படம் எடுக்கிறேன்னு சொல்லி எல்லா மக்களையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து அங்கங்கே ஒரு சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், அங்கே ஒரு சண்டி யூனியன், எல்லா சங்கமும் ஆரம்பித்து நாங்கள் ஃப்ரீயாக தரோம் கார்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நீங்கள் தான் அதை பரப்பணும். ஏன்னா அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா ஒரு லெட்டர் பேட் அடிக்கிறக்கே காசு வேணும், அது யாரும் கொடுப்பா? அப்போ ஏமாத்துறாங்கன்னு அர்த்தம், பணத்தை ஏமாத்துறாங்க தான். அந்த மாதிரி ஆட்கள்லாம் நம்பாமல் இந்த மாதிரி முறையாக செய்கிறவங்க படம் பண்ணும்போது நிச்சயமாக வெற்றி தான். ஏன்னா ஏமாத்துறவங்கள பார்க்கும்போது நல்லவங்கள பார்த்தாலும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் உண்மையான விஷயம். ஏமாத்துறவங்கள மக்கள் யாரை மாட்டிக்காதீங்க. நீங்கள் பத்திரிகை நிறுவனர்கள், பத்திரிகையாளர் வந்து கண்டிப்பாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா எனக்கு கதை தெரியும். இந்த வெற்றி அடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தோட 100வது நாள் விழாவில் நம்ம கலந்துக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். ஃபைட் மாஸ்டர் மிரிட்டல் செல்வா பேசுகிறேன். பிரஜன்ஸ் ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு நன்றி, தேவா சாருக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்கிறேன். நான் பிரஜன் சார் ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஃபைட் மாஸ்டர்
இப்போ லாஸ்ட்டாக வந்து அவருக்கு 7வது படமா தரைப்படைன்னு ஒரு படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் மூவி நான் தான் பண்ணேன். தொடர்ந்து அவர் வெற்றிக்கு பின்னாடியே இருந்துகிட்டே இருக்கேன் நான். அவர் எப்படிலாம் ஓடுறாருன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். அவர் ஒரு நல்ல இடத்துல இது வந்துடும் சார், சக்ஸஸ் சார். நீங்கள் கவலையே படாதீங்க. உழைச்சவங்களுக்கு கடவுள் பார்த்துட்டே இருக்கான். அது கண்டிப்பாக ஊதியம் கண்டிப்பாக நடக்கும். இன்னொன்று ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டுக்கிட்டையும் நான் ஒர்க் பண்ணிட்டேன். சௌந்தர் சாரு புகழ்கிட்ட மட்டும்தான் போயிட்டு எடுக்கல, இவங்க 2 பேருக்கு தான். மீதி சாருக்கு எல்லாருக்கும் புகழ் ரோப் போடாம சார், புகழ் ரோப் போடாம ஃபைட் பண்றாங்க சார். மிக சிறந்த கலைஞன் சார். ஆமா, வெச்சு செய்யலாமா சார்? உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஸ்டேஜில் இருந்தே சும்மா வாயிலே வடை சுட்டுட்டு இருக்காப்ல. யானை குதிரைக்குள்ள வந்து டூ போடாம நடிக்கிறாங்க, சிங்கத்து படம் நடிக்க கடைசி படம் வாயிலே வடை சுட்டுட்டு இருக்காப்ல மாஸ்டர். விடாதீங்க, எண்ணெய் சட்டியில போடுங்க. சௌந்தர் சாருக்கு உண்மையா சொல்றேன், சௌந்தர் சாருக்கும் புகழ் சாருக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் மண்ணில் போயிட்டு, ஃபைட் மாஸ்டருக்கு நான் ஃபைட் பண்ணல, அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன் நான், ஜாகுவார் மாஸ்டர் கிட்ட. இந்த படம் மேலும் மேலும் வெற்றியாடே எல்லாம் வல்ல இறைவனை வேண்டினேன். நன்றி, வணக்கம். கேமரா பார்க்க